சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் பக்கம் அடித்த காற்று. பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதிய கடிதம் மோடி அவர்கள் படித்துள்ளார். இன்று இரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் ஒரே நேரத்தில் சந்திக்க மோடி அவர்கள் திட்டமிட்டுள்ளார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இருவரும் இணைவது அதிமுகவின் தொண்டர்களை ஒற்றுமையாக களத்தில் இறங்கி வேலை செய்வதாக நான் பார்க்கிறேன். மோடி அவர்கள் ஒட்டுமொத்த நற்மதிப்பை பெறும் விதமாக எடப்பாடி பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் இணைய வைக்கிறாரா, அல்லது மோடியின் பேச்சை மதிக்காமல் எடப்பாடி சென்றால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மாறும், அந்த இடத்தில் செங்கோட்டையன் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளது. இதற்கு காரணம் அதிமுகவில் ஒற்றுமை இல்லாததும் எடப்பாடி பழனிசாமியின் ஈகோவின் காரணமாகத்தான். சரியான நபர்களை சரியான இடத்தில் போட்டியிட வைக்காதது திமுகவின் வேட்பாளர்களை வெற்றியடைய வைத்துள்ளது என்பதை அவரே பேட்டியின் மூலம் கூறியிருந்தார். தமிழக அரசியலில் 2026 சட்டசபை தேர்தல் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகள் மட்டும்தான் இருந்தது. தமிழக வெற்றிக் கழகம் உள்ளே வந்ததால் ஓட்டுக்கள் நிச்சயமாக சிதறும், ஓட்டு சதவீதங்களில் மாற்றம் அதிகமாக வரும். அதிமுக எந்த ஒரு பெரிய கட்சியுடனும் கூட்டணி இல்லாததால் பன்னீர்செல்வம் அவர்களையாவது அதிமுகவில் இணைத்துவிட்டால் தொண்டர்களாவது ஒற்றுமையாக களப்பணிகளை ஆற்றுவார்கள். பூத் கமிட்டிகளை அமைத்து நிச்சயமாக வெற்றிக்கான ஏற்பாடுகளையும் செய்வார்கள். இதையும் எடப்பாடி செய்ய தவறினால் நிச்சயமாக அவரது தலைமையை மாற்றுவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதைத்தான் மோடி அவர்கள் இன்று இரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செய்ய உள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அவர் பின்னால் தொண்டர்கள் இருக்கிறார்கள், தென் மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பல முறை அழைப்பிதழையும் கொடுத்து விட்டார். ஆனாலும் தற்பொழுது வரை பொறுமையாக இருந்ததற்கு காரணம் அதிமுக தான் தன்னை வளர்த்தது, அதிமுகவிற்கு உண்மையாகத்தான் நான் இருப்பேன் என்பதற்கேற்பதான் பன்னீர்செல்வத்தின் செயல்பாடு இப்பொழுது வரை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஒட்டுமொத்த விசுவாசத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை மாற்றும் விதமாக மோடியின் பேச்சு அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.